வெல்கம் டு holisticinvestment.in. HDFC லைஃப் சிஸ்டமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஜேர்னி ஸ்மூத்தாக போகுமா இல்லையா, இல்லைனா அது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்றத தான் நம்ம இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளானை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் குரூப் நான் பார்ட்டிசிபேட்டிங் நான் லிங்க் சேவிங்ஸ் டிஃபர்ட் ஆன்விட்டி பிளான். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அண்ட் டிஃபர்மெண்ட் பீரியடை உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு சூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று உங்களோட ஆன்விட்டி பே அவுட் ஃப்ரீக்வன்சி, அது மந்த்லி கிடைக்கணுமா இல்லை குவார்ட்டர்லியா ஹாஃபர்லியா இயர்லியான்னு எந்த டேட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட், இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் இந்த ஆன்விட்டி பிளானுக்கு பே பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எவ்வளோ ஆன்விட்டி பே அவுட் நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்க விரும்புகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று இந்த கேரண்டட் ஆன்விட்டின்றது உங்களுக்கு ஹோல் லைஃப் டைமே உங்களோட ப்ரீமியம்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கேரண்டீடாக ஆன்விட்டி தராங்க ஹோல் லைஃப் டைமுக்கு. இன்னொன்று 2 ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று லைஃப் ஆன்விட்டி, இன்னொன்று லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். இதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, HDFC லைஃப் சிஸ்டமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் பிளானில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெத் பெனிஃபிட். ஃபஸ்ட்டு டெத் பெனிஃபிட்க்கு கீழே 2 விதமான டெத் பெனிஃபிட் இருக்குது. ஒன்று உங்களுக்கு டிஃபர்மெண்ட் பீரியடில் கிடைக்கிற ஒரு டெத் பெனிஃபிட், தென் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சு கிடைக்கிற ஒரு டெத் பெனிஃபிட். ஸோ டெத் பெனிஃபிட்ன்றது சப்போஸ் பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் முடிகிறதுக்குள்ளேயே அன்ஃபார்ச்சுனேட்லி பாஸ் ஆகிட்டாங்க, பாலிசி இன்னும் மெச்சூர் ஆகிறதுக்குள்ள, ஐ மீன் பாலிசி ஃபோர்ஸில் இருக்கும் போதே அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாமினிக்கு கிடைக்கிறதா டெத் பெனிஃபிட். ஸோ இந்த டெத் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டிஃபர்மெண்ட் பீரியடில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அவங்க பாலிசி ஹோல்டர் இறந்த டேட்டில் எந்த ஆப்ஷன் ரொம்ப ஹைலி வேல்யூபிளாக இருக்கோ அதை டெத் பெனிஃபிட்டாக நாமினிக்கு தருவாங்க. இதே டிஃபர்மெண்ட் பீரியட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பாலிசி ஹோல்டர் லைஃப் ஆன்விட்டி ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான டெத் பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் அதே லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு கீழே அதுக்குள்ளே எந்த ஆப்ஷன் அவங்க இறக்கும் போது அந்த டேட்டில் எந்த ஆப்ஷன் ஹைலி வேல்யூபிளாக இருக்கோ அதை டெத் பெனிஃபிட்டாக தருவாங்க. ஸோ இதான் டெத் பெனிஃபிட் இந்த பாலிசியில். இன்னொன்று சர்வைவல் பெனிஃபிட்டும் டிஃபர்மெண்ட் பீரியடில் உங்களுக்கு கிடைக்காது, ஆஃப்டர் டிஃபர்மெண்ட் பீரியட் தான் கிடைக்கும். அதுவும் எப்படின்னா உங்களுடைய ப்ரீமியம்ஸ் இதில் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பே அவுட்ஸ் தருவாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஆன்விட்டி பேமெண்ட்டை ஃப்ரீக்வன்சியில் சூஸ் பண்ணியிருப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் தருவாங்க. இன்னொன்று இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது இந்த பாலிசியில் கிடையாது. இப்போது இந்த பாலிசியோட ஃபீச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்துட்டோம். இப்போ இந்த பாலிசியில் எந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்விட்டின்றது லைஃப் லாங் கேரண்டீட் ஆன்விட்டி. இன்னொன்று நம்மளோட ப்ரீமியமை ரிட்டர்ன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா டெத்தில், இது கூட ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நம்ம சப்போஸ் ஆஃப் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். இன்னொன்று நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன்விட்டி வேணுன்றது கூட நம்ம ரிக்குவயர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த டிஃபர்மெண்ட் பீரியட் நம்ம கார்பஸை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ எவ்வளோ ஹையாக நம்ம டிஃபர்மெண்ட் பீரியட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்விட்டி பெட்டராக இருக்கும். இப்போது அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். இதில் என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு லைஃப் லாங் ஆன்விட்டி வந்தாலுமே ஆன்விட்டி அமௌண்ட்டுன்றது ஃபிக்ஸட். ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது மாறாது. சப்போஸ் 20,000 இப்போ மந்த்லி நம்மளுக்கு கிடைக்குது, இதே தான் வாழ்க்கை பூரா கிடைக்கும்னா இப்போ வேணால் 20,000 நம்மளுக்கு பத்தும். பட் விலைவாசி ஏறிட்டே போகிறதுனால இன்ஃப்ளேஷன் படி நம்மளுக்கு 20,000 ஒரு 10 வருஷத்துலையோ 20 வருஷத்துலையோ நம்ம ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு பத்தாது. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் தகுந்த மாதிரி இது மாறாததுனால நம்மளுக்கு இது லைஃப் லாங் ஃபினான்ஷியலி நம்மளுக்கு செக்யூராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமான்றது டவுட்ஃபுல் தான். இன்னொன்று இதில் எந்த விதமான லோன் ஆப்ஷனும் அவைலபிள் கிடையாது. ப்ளஸ் இதில் வர ஆன்விட்டி ஸ்லாப் ரேட் தகுந்தபடி டேக்ஸபிளும் கூட. ஸோ இந்த ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போது நம்ம மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்திருக்கோம், அதாவது இதோட அனலைசிஸ். எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன் IRR அனலைஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு என்ன தான் ஒரு பாலிசியில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குன்னாலுமே கடைசியில் நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குது, எவ்வளோ காசு நம்ம கையில் நிற்குதுன்றதை பார்த்து தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை யோசிப்போம். ஸோ அதே மாதிரி இந்த பாலிசியில் எவ்வளோ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இதில் கிடைக்கிற ரிட்டர்ன் ஜஸ்டிஃபையபிளாக இல்லையான்னு நம்ம பார்க்கலாம்.
நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் கொடுத்துருக்க வெப்சைட் படி, அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க கால்குலேட்டர் படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இவங்க பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இப்போ மெடிக்கலில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால ஒரு 85 இயர்ஸ்க்கு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 45 இயர் ஓல்டு இருக்கிற மேல் வந்துட்டு இந்த பாலிசியை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆனுவல் ப்ரீமியம் எவ்வளோ கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. அவங்க ப்ரீமியம் பே பண்ணுற டேர்ம் 15 இயர்ஸ், டிஃபர்மெண்ட் பீரியட் 15 இயர்ஸ். ஸோ இதில் கடைசியாக இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு 85 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு எவ்வளோ வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற ஐஆர்ஆர் ரிட்டர்ன் வந்து 6.09%. இந்த 6.09%ன்றது ஒரு பேங்க் எஃப்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரொம்ப சிமிலரான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நம்ம இவ்வளோ லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண ஒரே காரணம் வந்து இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கொடுக்கும், ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த லெவலுக்கு இது ரிட்டர்ன் கொடுக்காததுனால, ப்ளஸ் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்விட்டியும் இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறாமல் ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சர், நம்ம ரிட்டையர்மெண்ட்க்கு இது கொடுக்குமான்றது ரொம்ப டவுட்ஃபுல். ஸோ அதனால இது ஜஸ்டிஃபையபிளான ரிட்டர்ன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் சிஸ்டமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் பிளானோட நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த அனலைசிஸ்க்கு போகிறோம். அதாவது இந்த பாலிசியை வேறு மார்க்கெட்டில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதே அளவு அமௌண்ட் அண்ட் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா இதை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா இல்லையான்றதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி இப்போ பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்க 2 ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப் அண்ட் இஎல்எஸ்எஸ். பிபிஎஃப்ன்றது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது கவர்மெண்ட் பேக் ப்ராடக்ட். இதில் உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் உண்டு, ப்ளஸ் செக்ஷன் 86 கீழே உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. இதே இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ரிஸ்க் இருக்குது. ஆனால் நீங்கள் லாங் டேர்ம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதே பொட்டன்ஷியலி இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். அதுவும் ஏன் இஎல்எஸ்எஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா, இதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. லைக் 7 to 10 இயர்ஸ்க்கு மேலே நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு 12% வரைக்கும் நம்மளுக்கு இது ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப் டு 12%. இது வந்து மார்க்கெட்னால டிஃபர் ஆகலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இஎல்எஸ்எஸும் பிபிஎஃப்பும் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ஒன்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் சிஸ்டமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் பிளானில் எந்த விதமான கேரண்டீட் இந்த அளவுக்கு சம் அஷ்யூர்ட்னு ப்ராப்பராக டிஃபைன் பண்ணலாம். அவங்க ஜஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அதுவே 105% திரும்பி கொடுப்போன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபைன் பண்ணாததுனால நம்மளும் லைஃப் கவரை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1.5 lakhs ப்ரீமியம் நம்ம அங்கே கட்டினதை பிபிஎஃப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், இல்லை இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா கடைசியில் எவ்வளோ நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். பிபிஎஃப்ல உங்களுக்கு கடைசியாக 42,70,000 கிடைக்குது. இதோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 7.50%. இதே வந்து இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1,84,10,000 கிடைக்குது. இதோட ஐஆர்ஆர் ரிட்டர்ன் 9.24%. ஸோ இந்த 2 ரிட்டர்னுமே பார்த்தீங்கன்னா 7.50%ன்றதுமே ஹெச்டிஎஃப்சி லைஃப்பை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீசெண்டான ப்ளஸ் நிறைய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் சொல்லலாம். அதே 9.24%ன்றது கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் தான். இந்த ரிட்டர்ன் வச்சு நீங்கள் லைஃப் லாங் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி வரதுனால இது ஒரு ஜஸ்டிஃபையபிள் ரிட்டர்ன் சொல்லலாம். உங்கள் ரிட்டையர்மெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ். நம்ம கொடுக்குற டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் ப்ளஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுல தான் கடைசியில் நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. கடைசியாக என்ன ஃபைனல் வேர்டிக்ட், இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் சிஸ்டமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வர்த் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ப்ளஸ் இன்ஃப்ளேஷனை ஃபேக்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த பிளானில். ஸோ நம்மளுக்கு லாங் டேர்மில் கிடைக்கிற ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர் பண்ணாமல் ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபையபிள் அண்ட் வர்த் இல்லை. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேரியஸ் அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிற அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட கார்பஸை, ரிட்டையர்மெண்ட் கார்பஸை இன்னும் நீங்கள் க்ரோ பண்ணலாம்.
உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, சப்போஸ் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், ஒரு ப்ரொஃபஷனலை கூட நீங்கள் இன்வால்வ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானை நீங்கள் வந்து பிளான் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷன் வரும்போது அவங்க கண்டிப்பாக நிறைய விஷயத்தை கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, உங்களோட மெயின் ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ் என்னன்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு ஃபினான்ஷியலாக ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணி தருவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் இன்வால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஜேர்னின்றதே ஸ்மூத்தாக தான் போகும். உங்களுக்கு இன்னும் இந்த பாலிசியை பற்றி டீட்டெயிலாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக லிங்க்கில் போய் செக் பண்ணுங்கள். இன்னொன்று, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது ஃபினான்ஷியலாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்க்காகனா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன். இதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஃபினான்ஷியலாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின இன்சைட்ஸ் தேவைப்படுது, நீங்கள் கற்றுக்க விரும்புகிறீங்க, ப்ளஸ் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாக இது கற்றுக்க விரும்புகிறீங்கன்னா அதுக்காகவும் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாக லைவ் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். அதோட லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே போய் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களுக்காக நாங்கள் திரும்பி நிறைய வீடியோஸை சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.